ஹாய்டா ஆர்மிஸ், இன்னைக்கு ஜிமினோட எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் அதிகமாக போடுறது ஒன் ஷாட் தான். சரி, இது நான் ஃபஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ணையிலேயே இந்த ஸ்டோரி யோசிச்சிட்டேன். அதில் நான் போட்டிருப்பேன். பட் எனக்கு இந்த மாதிரி ஓரளவு பேசுறதுக்கு வராது. ரொம்ப திக்கி அந்த மாதிரி போட்டிருப்பேன். பட் நான் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணல. அந்த சேனல் அப்படி தான் இருக்குது. அப்புறம் நம்ம எஃப்எஃப்க்குன்னு ஓப்பன் பண்ண சேனலில் போடலாம் அப்படின்னு நினைக்கலையே இந்த வெரிஃபிகேஷனில் போயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ஸ்டோரி நான் மறக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான். ஜிமினுக்கு இது எத்தனை பார்ட் வரை போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேக்ஸிமம் ஒரு 10 or 12 பார்ட்ஸில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஆனால் இதுக்கு இன்ட்ரோ நான் போக சொல்கிறேன். ஃபஸ்ட்டே இன்ட்ரோ சொல்ல முடியாது. இன்ட்ரோ இல்லாத ஒரு ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும், புரியும். ஓகே, ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா த பீச் லவ், இன்கம்ப்ளீட்டான ஒரு லவ், ஆனால் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காதல் கதை தான் இது. சரி வாங்க நம்ம ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரெசன்ட் சீன், ஒரு வீட்டில் ரொம்ப நேரமாக ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. பட் யாருமே அந்த ஃபோனை அட்டென்ட் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்ரூம்லேருந்து ஒரு பொண்ணு அந்த ஃபோனை அட்டென்ட் பண்ணுறா. அவள் ஃபோன் தான் அவள் நேரம் அடிச்சுட்டு இருந்திருக்கும். பட் வீட்டில் எல்லாருமே இருந்து யாருமே அந்த ஃபோனை அட்டென்ட் பண்ணல. அவள் ரூமில் இருக்கனால ஸோ மேக்ஸிமம் வெளியில் கேட்கல. அது இல்லாமல் ப்ரைவேசின்ட்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ கம்பெனி கால் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் இருக்கவங்க யாருமே அட்டென்ட் பண்ணல. பட் அந்த ஃபோன் ஒரு 2 or 3 times அடிச்சுட்டே இருந்திருக்கும். ஸோ இவன் உள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருந்தவ ஸோ ரொம்ப கடுப்பாயிட்டு டவல் வியர் பண்ணிகிட்டே அந்த ஃபோனை அட்டென்ட் பண்ணி காதில் வைக்கிறா. ஸோ அப்பையில் அங்கே அந்த சைட்லேருந்து ஒரு லேடி பேசுகிறாங்க. ஹலோ அம்மா, யார் பேசுகிறீங்க? நான் தான் அம்மா, கொரியாலேருந்து ஐயா வீட்டிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள், அங்கே வேலை பார்க்குறவங்க. சொல்லுங்கள், என்ன பிரச்சனையா? ஆமாம்மா, ஐயாவுக்கு ஒரு 2-3 நாளாக உடம்பு ரொம்ப முடியலை. ஸோ டாக்டர் இதுக்கு வேற முடியாது, அதனால் சொந்தக்காரவங்கள்ட்டலாம் சொல்லி அமுச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதாம்மா உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன சொல்கிறீங்க? அப்பாவுக்கு முடியலையா? ஏன், என்னாச்சு? நல்லா தானே இருந்தார். இல்லைம்மா, அவர் ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணி ரொம்ப ஹெல்த்து லோவாக போய் அப்புறம் இப்போ முடியாமல் தான் இருந்தார் 1 month பிஃபோர். ஆனால் இன்னும் அவருக்கு முடியாமல் போயிடுச்சு. இதுக்கு மேலே பார்க்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சின்னையாவுக்கு சொன்னேன், அவர் தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னார். என்ன சொல்கிறீங்க? 1 month முடியலையா? அப்பாவுக்கு 1 month முடியலை. அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி கூட உங்களுக்கும் உங்கள் ஐயா சின்ன ஐயாவுக்கும் சொல்லணும்னு தோணலையா? அது சரி, நீங்கள் வைங்க, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன நடக்குதுன்ட்டுனா, அந்த அப்பா இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த பொண்ணோட அப்பாவுக்கு முடியல. அதுதான் அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு யாருன்னு நான் போக சொல்கிறேன். ஸோ அப்போலாம் அந்த பொண்ணு டக்குன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ரூமை விட்டு வெளியில் அம்மா அப்படின்ட்டு கூப்பிட்றா. உங்கள் அம்மா கிச்சன்லேருந்து வர்றாங்க. அம்மா, இந்த மாதிரி அப்பாவுக்கு ரொம்ப முடியலையா, சீரியஸாக இருக்காராம். 1 monthக்கு முன்னாடி சரியான ட்ரிங்க்ஸ் பண்ணி ரொம்ப முடியாமல் இருந்திருக்காரு. இந்த 3-4 நாளாக ரொம்ப முடியலையா. அதனால உங்கள் பையன் ஒரு கால் பண்ணி கூட சொல்லுவோம்னு இல்லாமல் அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க அந்த அம்மா கிட்ட நம்பரை கொடுத்து சொல்கிறேன். என்னம்மா இது? அவருக்கு முடியலையா? போனால் போகட்டும். அவர் பண்ண பாவத்துக்கு அவர் எதுக்கு உயிரோடு இருக்காரு? ஐயோ, என்னம்மா நீ லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க? எப்போயோ நடந்தது இன்னும் அந்த கோவத்தை வச்சுக்கிட்டே இருக்கியா? பாரு, நம்ம அப்பா கூட இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறது? நானும் எப்படி கிளம்பி போகிறது? அடுத்தடுத்து எனக்கு மீட்டிங்ஸ்லாம் இருக்கே. அப்போலாம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் உள்ளே வராரு, அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு. ஸோ பொண்ணுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 6 years கிட்ட இருக்கும். நல்ல வாய் பேசுவா. ஸோ அவளை கூட்டிகிட்டே அவள் மம்மி அப்படின்னு ஓடி கட்டி பிடிக்கிறா. ஸோ அப்போயெல்லாம் அந்த பொண்ணு அவள் ஹெட்டை ரப் பண்ணிகிட்டே ஸோ ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறா. அப்போயெல்லாம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். ஸோ அந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம், அப்போ தான் புரியும்.
அவள் பேர் வந்து ஆலிஸ், அவளோட பொண்ணு பேர் வந்து தியா. ஓகே, ஸோ அப்போயில வந்து ஆலிஸோட ஹஸ்பண்ட் வந்து என்னாச்சு பேபி, ஏன் டென்ஷன்டாக இருக்க? அது வந்து பேபி அப்பாவுக்கு ரொம்ப முடியலையா. என்னது, தாத்தாவுக்கு முடியலையா அப்படின்ட்டு அந்த தியா பொண்ணு வந்து கத்துறா. ஆமாம், ஸோ ரொம்ப சீரியஸாக இருக்கான், அங்கே வேலை பார்க்குறவங்க ஃபோன் பண்ணி வந்து சொன்னாங்க. ஓ, அப்போ கூட உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லணுன்ட்டுன்னு தோணலை. அவனை விடுங்க, அவனுக்கு என்ன கோவமோ, அவனையுமே நம்ம குறை சொல்லக்கூடாது, நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல, அப்படி 2 பேரையும் விட்டுட்டு வந்தது நம்ம தப்பு தான், அம்மானால தான் எல்லாமே, உங்கள் கோவம் தாம்மா, நம்ம கொஞ்சமாச்சும் உங்கள்கிட்ட பேசி புரிய வச்சு அந்த பிரச்சனையை அப்பயே நம்ம இது பண்ணிக்கலாம், நீங்கள் தான் கோவமாக எங்களை இழுத்துட்டு வந்துட்டீங்க. ஆமாடி, நான் தான் கோவமாக எடுத்துகிட்டு வந்து அப்பனையும் பொண்ணையும் அண்ணனையும் தங்கச்சியும் பிரித்து இங்கே நான் பிரித்து வச்சுருக்கேன். ஆமாம், என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும், எனக்கு பண்ணது கொஞ்சம் நெஞ்சமாக அம்புட்டு துரோகம், நம்பிக்கை துரோகம், என்னை ஏமாத்திருக்காரு உங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஆலிஸோட அம்மா. ஸோ அப்பையில வந்து தியா அந்த பொண்ணு, சரி கத்தாதீங்க, இப்போ நம்ம தாத்தாக்கு முடியல, மாமா என்ன கஷ்டத்தில் இருக்காருன்னு தெரியல, ஸோ நம்ம எல்லாரும் கொரியாவுக்கு போய் அங்கே போய் தாத்தாவையும் பார்த்துட்டு மாமாவுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு அங்கே ஒரு 1 month ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம வர்றோம், ஓகேவா? ஹோ, இங்கே பாரு தியா, உனக்கு நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம்ஸ் வருது, ஒழுங்கா நீ அப்பா கூட இங்கே இருந்து ஸ்கூலுக்கு கரெக்டாக போயிட்டு வா, என்னோட ஒர்க்கையும் உங்கள் அப்பா தான் பார்க்க போகிறாரு. ஆமாம், தாத்தாவை வந்து நானும் பாட்டியும் போய் பார்த்துட்டு வரோம். அதெல்லாம் இல்லடி, நான்லாம் வர முடியாது, நீ மட்டும் உங்கள் அப்பனை போய் பார்த்துட்டு வா. சரிம்மா, நீங்கள் வராதீங்க, நீங்கள் தியாவை பார்த்துக்கோங்க, நான் மட்டும் போய் பார்த்துட்டு ஸோ 2 or 3 days ரிட்டர்ன் வந்துடுறேன். ஆஹா, அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன், இல்லாட்டி நீங்கள் வந்து என்னை அங்கேயாவது சேர்த்து விடுங்க, எப்போ பாரு நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டே போக மாட்டீங்கன்னாங்களாம், உங்களை சின்ன பிள்ளையில என்னை பார்த்துருக்காங்க, நான் கூட உங்களை பார்த்ததில்ல, ஏன் மம்மி நீயும் இப்படி பண்ணுற, நான் வரேன் உன் கூட, சரி 2 or 3 days நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம், ஸோ 2 or 3 days லீவ் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மம்மி, ஏன் இப்படி பண்ணுற, ஸோ இங்கேயும் நான் எப்போ பாரு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன், இல்லாட்டி பாட்டி கூட விளையாட சொல்கிறீங்க, இங்கே எப்போ பாரு ஒன்று நீங்கள் இங்கிட்டு கிளம்பி போயிடுறீங்க, இங்கிட்ட அப்பா கிளம்பி போயிடுறாரு, என் கூட யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியா குட்டி வந்து கோச்சிக்கிட்டு அவள் ரூமை போயிட்டு சடான டோரை வந்து சாத்திட்டா. அப்போயில ஆலிஸ் வந்து, ஐயோ இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னோ தெரியல, இவளை கூட்டிகிட்டு போகாட்டி நீ விடமாட்டாளே அப்படின்ட்டு நான் வந்து அவங்க புலம்பிகிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த சைட் கொரியா வந்து வரலாம். ஸோ இந்த சைடு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் நல்லா கோட் ஷூட்லாம் வந்து போட்டுட்டு ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷன்டாக உட்காந்துருக்காரு. அப்போயில அவருக்கு வந்து ஒரு கால் வந்து வருது. ஹலோ, ஐயா நான் கால் பண்ணி ஆலிஸ் அம்மாட்ட சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அது வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க மேலே கோச்சிக்கிட்டாங்க, ஒரு வார்த்தை கூட அவங்க சின்ன ஐயா சொல்லலை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் என் மேலே மட்டும்தான் கோச்சிக்க தெரியும், அவங்க சைடில் உள்ள தப்பை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, வர்றாங்களோ வரலையோ அது 2ஆம் பட்சம், அப்பாவுக்கு நான் இருக்கேன், என்னமோ பண்ணுறாங்க, நம்மளோட இது நம்ம சொல்லிட்டோம் அவ்வளோதான். சரி, அப்பா இப்போ எப்படி இருக்காரு? இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காரு. சரி பார்த்துக்கோங்க, ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலை வந்து கட் பண்ணிடுறாரு. ஸோ அப்போயில அவங்க பிஏ வந்து உள்ளே வராங்க. ஸோ அந்த பர்சனோட பிஏ, மிஸ்டர் பார்க், இதுதான் உங்களோட ஸ்கெடியூல்ஸ், 2 days ஸ்கெடியூல்ஸ், மீட்டிங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி சீக்கிரமாக மீட்டிங்ஸ்லாம் வந்து வச்சுருங்க, டக்குனே நான் வேலை முடிச்சுட்டு வீட்டில் போய் அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ மிஸ்டர் பார்க் ஜிமின் தான். ஸோ ஆலிஸ் வந்து நம்ம ஜிமினோட தங்கச்சி, ஆலிஸோட அம்மா நம்மளோட ஜிமினோட அம்மா. ஸோ உங்களுக்கு வந்து புரியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து யாருக்கு முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிமினோட அப்பாவுக்கு தான் வந்து முடியல. இப்போ வந்து அவர் வந்து மீட்டிங் வந்து எந்திரிச்சு வந்து போயிட்டாரு. ஸோ இருந்தாலும் அவருக்கு மண்டையில் வந்து அது ஓடிட்டே இருக்கு, ஸோ அப்பாவுக்கு எதுவும் ஆகிடுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் அப்பா தான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவர் கூடவே இருந்து எல்லா
எல்லா சைட்லேயுமே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்பாவோட பிஸ்னஸை தான் இவர் வந்து கண்டினியூ வந்து பண்ணிட்டு வந்து இருக்கார். ஸோ அப்படியே அவருக்கு ரொம்ப டென்ஷன்ட்டாக ஃபீல் ஆகையில் அவர் வந்து ஒரு கீ செயினோட வந்து ஸோ ஒரு டாலர் வச்ச மாதிரி ஒரு செயின் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதில் வந்து அந்த டாலரில் வந்து ஒரு சின்ன ஸ்டோன் மாதிரி இருக்குது, உள்ளே வந்து ஒரு கல் மாதிரி வந்து இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு லாங் செயின். ஸோ அந்த செயினில் வந்து பேர்ல்ஸ் வந்து வச்சுருக்கு. ஸோ அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ அது பேர் என்னமோ, அந்த ஒயிட் கலர். ஸோ அதை நான் வந்து இமேஜ் கிடச்சா ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு சின்ன பேர்ல்ஸ் மாதிரி ஒரு கல். ஸோ அது வந்து எப்படின்ட்டுனா டிரான்ஸ்பர்டாக தெரியும், ஒயிட் கலரில் இல்லாமல். ஸோ டிரான்ஸ்பர்டாக வந்து ஒரு ஜொலிக்கிற மாதிரி. ஸோ அவர் எப்போதுமே அதை கழட்டவே மாட்டார். ஸோ அதை வந்து லாங் ப்ரெஸ் வந்து ஸோ இறுக்கி வந்து பிடிக்கிறாரு. அவர் மைண்ட்க்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல் வந்து கிடைக்கிது. ஸோ அப்படியே அவர் கண்ணெல்லாம் வந்து கலங்குது. அப்படியே அவரோட ஃபேஸில் வந்து ஒரு லிட்டில் ஸ்மைல் வந்து வருது. ஸோ அப்படியே அவர் வந்து ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ அப்படியே அந்த டே வந்து போகுது. அன்றைக்கி ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாரு. ஸோ அவர் அவங்க அப்பாவை வந்து பார்த்துட்டு, ஸோ அவர் அப்பா கையை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு, நீங்களுமே வந்து என்னை விட்டு வந்து போயிடாதீங்கப்பா. அம்மா தான் வந்து சின்ன பிள்ளையில வந்து நம்ம 2 பேரையுமே வந்து விட்டுட்டு வந்து போயிட்டாங்க. அவளுமே வந்து நீ பாதி தூரத்தில் வந்து விட்டுட்டு போயிட்டா. ஸோ நீங்கள் தான் இப்போ வந்து எனக்கு எல்லாமே. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடம்பு வந்து சரியாகும், பார்ப்போம். அம்மாவும் தங்கச்சியும் வராளுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம், கால் பண்ணி வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. பட் வந்து அவங்க அப்பா இன்னும் அன்கான்ஷியஸ் லெவலில் தான் வந்து இருக்கார். அப்படியே வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆலிஸ் அப்புறம் அவங்க ஃபேமிலிலாம் வந்து லண்டனில் வந்து இருக்காங்க. அந்த தியா அந்த பொண்ணு வந்து சாப்பிடவே மாட்டேன்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு வந்து இருக்கா. ஸோ நீ என்னையே கூட்டிகிட்டு போகணும், நானும் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ்மே வந்து ரொம்ப போராடி பார்த்தாங்க. பட் வந்து முடியலை. ஏன்னா ஒரே பொண்ணு அப்படிங்கிறனால ஓவர் செல்லும். சரி கூட்டிகிட்டு 2 or 3 டேஸில் வந்து ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு வந்து சொல்லிட்டாங்க தியாவுக்கு. ஸோ தியாவுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாச்சு. அவளோட குட்டி லக்கேஜ் வந்து எடுத்து ஸோ அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் அவளே வந்து பேக் பண்ணி ரொம்ப எக்ஸைட்டடாக குதிச்சிட்ருக்கா. ஸோ அப்போல ஆலிஸோட அம்மா வந்து சொல்கிறாங்க, பாத்தியா தாத்தாவையும் மாமனையும் பார்க்க எப்படி துடிக்கிறான்னு. எப்படி தான் நம்ம வந்து பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்தாலும் குடும்பத்து ரத்தம்னு ஒன்று உள்ளே ஓடுதில்ல, அதுதான் துடிக்குது போல் பார்க்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. அப்போல ஆலிஸ் வந்து சொல்கிறாங்க, ஏமா நீயும் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க, ஸோ அவளுக்கு எதுவுமே வந்து அது வந்து தெரியாது. நீங்கள் இப்படி வந்து ஒவ்வொரு டைமும் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அவள் நோண்டி நோண்டி வந்து கேட்பா, என்ன என்ன பிரச்சனை மாமா தாத்தா கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண முடியுமா, அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்ல முடியுமா. சரி அவள் வந்து பாசமாக இருக்கா, எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பாசமாக வந்து நடந்துப்பா, கைண்டாக நடந்துப்பா, அதனால ஆசைப்படுறா. சரி அவளும் வந்து கொரியாவுக்கு இதுவரை வந்தது கிடையாது. சின்ன வயசில் ஒரு வாட்டி அவள் பிறந்து ஒரு 1 year 2 yearsல கூட்டிகிட்டு போனது தான். அவள் போயும் வந்து 3 or 4 years ஆக போகுது. அவளுக்கு ஆசையெல்லாம் இருக்காதாம்மா. சரி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா, கூட்டிகிட்டு எல்லாரையும் காமிச்சிட்டு ஒரு 2 days 3 daysல ரிட்டர்ன் வரலான்னு பார்த்தா நீ என்னென்ன அதே சொல்லிட்டு இருக்க, நீயும் வரமாட்டேன்னு சொல்கிற, அவரையும் நான் கூட்டிகிட்டு போக முடியாது, என்னம்மா பண்ணுறது, உங்கள் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க அப்படின்ட்டுன்னு வந்து ஆலிஸ் வந்து அவங்க அம்மா வந்து பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. தியாவுக்கு நைட்டில் தூக்கமே வரல. ஐயோ கொரியா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் முழிச்சிட்டு குதிச்சிட்டே இருக்கா. அப்போல ஆலிஸ் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறா, இப்போ நீ தூங்காமல் இருந்தனா சத்தியமாக சொல்கிறேன் காலையில் கூப்பிட்டு போக மாட்டவனையா அப்படின்ட்டுன்னு. ஸோ அவளுமே சைலண்ட்டாக கண்ணை மூடிட்டு வந்து படுத்துக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆலிஸும் தியாவும் வந்து கொரியாவுக்கு வந்து கிளம்புறாங்க. ஃப்ளைட் வந்து ஏறிட்டாங்க. அவளுக்கு வந்து லிட்டில் பைட் வந்து ஆலிஸுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஆஃப்டர் 4 yearsக்கு அப்புறம் நம்ம வந்து போக போகிறோம், அப்பாவை பார்க்க போகிறோம், அண்ணனை பார்க்க போகிறோம், எப்படி போயிட்டு ஃபஸ்ட்டு பேச போகிறோம் அப்படின்ட்டுன்னு வந்து அவள் வந்து ரொம்ப வந்து அவளுக்கு தயக்கமாக வந்து இருக்குது. தியா வந்து சரியான துருத்துருன்னு இருக்க பொண்ணு. ஸோ சீட்டில் வந்து ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு ஐயோ கொரியா போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஸோ அப்போலாம் வந்து ஆலிஸ் அவளை பார்த்து வந்து சந்தோஷம் வந்து படுறாங்க. சரி இவளை வச்சு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி பேசி பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஆலிஸ் வந்து ஒரு ஐடியாவோட வந்து இருக்காங்க. ஸோ இங்கிட்ட அப்படி நம்ம ஜிமி சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து வருது. ஆலிஸ் தான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கா, நான் கிளம்பிட்டேன், ஸோ நைட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவருமே வந்து பார்த்துட்டு எந்த ரிப்ளை பண்ணாமல் ஸோ ஒரு தம்ஸ் அப் மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு சும்மா இருந்துடுறாரு. ஓகேடா மிஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்கலாம். எல்லாரும் வந்து சேஃபாக இருங்க. எப்படி இந்த பார்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டாடா, பை பை, லவ் யூ.